அத்துட்டு போக போகுது. ஹலோ 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 ஐயனே சிவகாமி நேசனே என்னையாலும் தில்லைவன நடராசனே கலிசரி காளி முனியனே சொன்ன சமயனே 18 லாடர்களை படிக்கட்டாக்கிய 18ஆம் படி பெரிய கருப்பு கொஞ்ச நேரம் எந்திரிச்சு இந்த தமிழ் பாடி கிராமத்துக்கு அட உன் காலு பொன்னிறம்மா உன் குதிரை காலு செவல நிறமா ஏ ராம நாட்டு மடைய விட்டு கிளப்புதுடா கருங்குதிரே இந்த தமிழ் பாடி மக்களை காக்க புறப்புறாண்ட மதுரை பாண்டி முனிட்டா அறுப்பு கூட வாடா. ஹலோ சென்று ஏத்து ஹலோ ஹலோ ஏத்து ஏத்து சென்று மைக்கு வால்யூம் ஏத்துனே இன்னர் வைனே அவுட் போகாம ஏலே நாரதர் அற வாங்க போறான்டா. ஹலோ அந்த வால்யூம் ஏத்துற மண்ட நக்கனாப்ல ஹலோ ஏலே போடா அண்ணா இத பேசி பாரு ஹலோ அன்பார்ந்த ஹலோ நல்ல சார்பு சூப்பர் சிங்கம் அப்படி வைடா. ஹலோ மைக் செட்டு சூப்பர் மாடு சுத்து மாடு உள்ள இருக்க மாடு பூரா புரி மாடு பொம்பளைக்கு ஏன் ரோசை வருது ராசாத்தி அரைஞ்சு விடுவேன் அன்பார்ந்த ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜெகஜனனி சுகஸ்வரூபிணி அப்பா அப்பா சுகஸ்வரூபிணி மதுரைவாணி சுகஸ்வரூபிணி மதுரைவாணி சுகநாதர் மனம் மகிழ்வினானே சுகநாதர் மனம் மகிழ்வினானே ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜெகஜனனி அம்மா பாண்டியகுமாரி பவானி மத்தியராஜகுமாரி பவானி பைந்தக செல்வி பரமேஸ்வரி அப்பா அப்பா வேண்டும் மனோ தரே இன்னும் மனோ வல்லையோ வேண்டும் மனோ தரே இன்னும் மனோ வல்லையோ வேத வேதாந்தே வேதாந்தே நாதஸ்வரூபிணி ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜெகஜனனி அம்மா ஹலோ
அல்ல. இப்பொழுது பஞ்சாயத்து போர்டு கிளர்க் அவளுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் மற்றும் விழா குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது தமிழ்பாடி கிராமத்திலிருந்து 100 நாள் அட்டை வேண்டி விண்ணப்பம் செய்திருந்தவர்கள் வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே 100 நாள் அட்டை வேண்டி விண்ணப்பம் கொடுத்த நபர்கள் வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆலடிப்பட்டி ஊராட்சி செயலர் கணேசபண்ணியன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. போதும் 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 போதும். ரூம் பாய் போய் எங்கிட்ட போய் வில்லு. அருமையான வாங்க பங்காளி. தண்ணி அடிச்சு தானே வந்திருப்ப, தண்ணி அடிக்காம வர மாட்டேன். மை செட்டு உண்மையிலேயே அருமையான மை செட். இந்த இடத்துக்கு அமைக்கிறது ரொம்ப கஷ்டம், உண்மை தானே? தூரத்தில் இருக்க குழாயை பூரா கழட்டிடு. அது எதுக்கு கரையான் வச்சிரும். ஏன்னா ஆப்ரேட் பண்ணுற ஆளுங்க அருமையாக இருக்குங்க. நான் உங்களை குறை பேச வரவில்லை, கொஞ்சம் நிதானமாக சரி செய்யுங்கள். நீங்களும் தொழிலாளி தான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஹலோ ஹலோ, எக்கோ இருக்கா? வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரணுமா? சரி சரி. ஹலோ 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 ஹலோ. அன்னிரண்டு நான் வணங்கி தமிழ் பாடி அருமை சபையோர் வணங்கி அருமை வந்திருக்கும் என் உயிரான சபை வணங்கி தமிழ் பாடி கிராமத்திலே என் கட்டடகி நமக்கு மந்தகுமரன் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. கொள்ளாத மந்தகுமரன் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி.
போதும், எக்கோவை கட் பண்ணிடுங்க. நீங்கள் 4 பேரும் போய் கிணத்துல குளிச்சுட்டு வாங்க. கிளம்பி மண்டை என்னடா தேங்காய் செல்லு மாதிரியே இருக்கு, என்னடா இந்த கண்ணாபரிசம் பண்ணி உட்காந்துருக்காரு புண்ணு ஆறாம. நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா? கேட்கலையா? கேட்கலன்னு சொல்கிற ஆளு கூட கை தூக்கு, அப்படியே வீட்டுக்கு வந்துச்சு போ. கேட்குற ஆள் மட்டும் உட்காரு. ஒரே விஷயம், அந்த இடம் அப்படி அமைப்பு. ஏன்னா எங்களை மாதிரி நடிகரில் போட்டீங்கன்னா பிஞ்சக்காடை டோசர் பண்ணிடுங்க, அப்போ தான் இடம் பத்தம். இல்லைன்னா உங்கள் ஊர்லலாம் இடம் பத்தாது. நேரத்தில் நம்ம போனது எந்த ஊர் முருகா? திருவிடானம் பக்கம் கைகாட்டியில் 10,000 பேர், அங்கேயே இடம் பத்தலை. என்ன காரணம்? இவ்வளோ கலையிலே இந்த நாடக கலை வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னா அது காரணமே என் அன்பு இளைஞர் பட்டாளம் தான். ஓன்னு கத்துறான்னா லவ் பண்ணுறான்னு அர்த்தம். காதல் முத்திக்கிருச்சு பூரா. தொட்டியில் குளிக்கும் போது கூட சட்டியை கழட்டி விட்டு பேசுகிறேன். ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிடுவோம். நீ என்ன இப்படி உட்காந்துருக்க சூட வைக்கிற மாதிரி? சரி, ஏதோ சரிட்டேன். தோப்பூர் கண்ணே எல்லாரும் வந்திருக்கிய. வெகு தொலைவிலிருந்து இந்த நாடகத்தை பார்க்க. வண்டியில் பெட்ரோல் இருக்கோ இல்லையா அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. அப்படியே அடித்து வந்துடுறது, பாதி நேரத்தில் தள்ளிக்கிட்டு போகிறது. இதில் நிறைய பேர் விடிய விடிய உட்காந்துருப்பா. ஏன் தெரியுமா? ஒத்தையில் பயந்துக்கிட்டு. ஆனால் பொம்பளையால் மட்டும் போகாதுங்க. ஏன்னுகள் விடிஞ்சா காலையில் மண்ணையும் சேர்த்து தள்ளிட்டு போவோம். ஐயா 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 இருங்க. இந்த ஜெயிலில் இருக்க ஆளுகள்லாம் இங்கிட்டு வந்து இப்படி உட்காருங்கப்பா, சீட்டு விளையாடுவான். டான்ஸுக்கார பிள்ளை இருக்கு, உள்ளே போய் உட்காரையில உள்ளே உட்காரவே மருதமணிக்கு இடம் இல்லாமல் இந்த பீரோவில் ஏறி உட்காந்துருக்கேன். அவனே ஏற்கனவே 5-6 எலும்பதையாக வச்சுருக்கேன். அப்போ இந்த நடிகர்களுக்கு துண்டை போட்டு விடுங்க வாங்க. நீங்கள் வாட்டுக்கு ஆளுக்கு ஒரு துண்டை தோலில் எடுத்து போட்டு போனீங்கன்னா நாங்கள் தெருவில் தெரியணும். இங்கே 6 மணி சேர்த்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி, புதுக்கோட்டை அருகாமல் உள்ள காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்களுக்கு தமிழ்பாடி கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய இருளன் சோசியர் குடும்பத்தார் சார்பாக பொன்னாடியை போத்தி மகிழ்விக்கிறார்கள். மிருதங்கத்துக் கொண்டிருக்கும் என்னுடைய பாச நண்பன் கப்ளிங் மண்டையன், கோயில்பட்டி செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படி. இந்த மண்டைக்கு ஏதாவது வச்சிருக்கலாயா? கிளியாஞ்சட்டி இருந்தால் கூட கவுத்தி விடுங்க, சிச்சுக்கு வெக்கம் பயிரலாம. தம்பி அங்கே தள்ளி நில்லுங்க. அந்தால வெத்தலையை போட்டு புளிச்சுன்னு துப்புவார். அப்புறம் வெள்ளை சட்டை ஜவப்பு சட்டையாக இருக்கும், வீட்டில் விளக்கமாக தேடி வாங்க. நான் போயிரு. இங்கே ஆல்ரவுண்டர் இருக்கும் திண்டுக்கல் அங்கு விலாஸ் புகழ். அவர் ஜாமானும் மாற்றலை, அவர் ஜாமானும் மாறலை. SS ராஜேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடி போத்தி மகிழ்விக்கிறார்கள். தாளமிசை கொண்டிருக்கும் என் நண்பன் பெருங்கொண்ட ஒரு கோயில் பூஜாரி சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடி போத்தி மகிழ்விக்கிறார்கள். யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற காடமங்கலம் தம்பி முருகனுக்கு பதிலாக தோப்பூர் கண்ணன் வந்து அந்த உதவியாளர் அந்த பொன்னாடையை பெற்றுக்கொள்வார்ட்டே. உன்னை யாரும் அங்கே உட்கார சொன்னா? வாடா, நாட்டில் துண்டு கிடைக்காம முண்டமாக குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, வாடா வாங்கிட்டு போடா. அவனுக்கு வர முடியாது, கொரியரில் போட்டு விட்டுரு. தோப்பூருக்கே போட்டோம். எங்கே வர்றேன் பாரு. உங்களையெல்லாம் அசிஸ்டண்டாக வச்சு நாடகத்தை நான் காப்பாற்றேன். ஒளிக்கு போட்டா வச்சா துண்டு வாங்கிட்டீங்களா? ஒளி அமைத்து கொண்டு இருக்கின்ற போட்டு கொடுப்பா. நான் பாட்டு கொலையை கழட்டிட்டு போயிடுவேன். ரவி சவுண்ட் சர்வீஸ் தமிழ் பாடி உரிமையாளர் அழகேசன், வா தம்பி வா, வாடா வாடா, உன்னை வச்சுதான் நகைச்சுவை பண்ணணும், வாடா. இவனுக்கு இன்னொரு துண்டு போட்டு விடு. ஒரு துண்டுலாம் கட்ட முடியாது. எனக்கு பொன்னாடை பொருத்திய கிராம பொதுமக்களுக்கும் இந்நாடகத்தை நேர்த்திக்கடன் நடத்தும் குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பாகவும் என்னுடன் பணிபுரியும் ஆபரேல் சார்பாகவும் உரிமையாளர் சார்பாகவும் நன்றி நன்றி அந்த வணக்கம். ஏன்னா இந்த தம்பி மைசெட்டில் பேசும்போது தெளிவாக பேசுகிறார். சில பேர் மைசெட்டில் பேசுறது புரியாது. ஏன் படல கொடு ஏகலை பொன்னாடி கருப்படுத்த ஏகலது குல்வி சார்பாக சாப்பிட கூப்பிடுறேன். மைசெட்டுக்காரன் சாப்பிட நேரப்படுதா சாப்பிட சொல்றான்னா இலையை மடக்கி வச்சுட்டு போக சொல்றான். அருமையான மைசெட் ரவி.
ஐயா ஐயா ஏற்கனவே இன்னர் மறைக்குது என் அன்பு உறவுகளே, என் பங்காளிகளே, என் தம்பிகளே. அங்கிட்டு போய் நில்லுங்க ஐயா ஐயா ப்ளீஸ். பெட்டியை தட்டி விட்டுறாதீங்க ப்ளீஸ். நீ ஏன் டென்ஷன் ஆகுற? ஓனரா? கொஞ்சம் ஓரமாக நில்லு. சரி அண்ணே, அந்த பெட்டியில் இன்னர் கிடைக்காது. ஐயா அப்பா, உங்களை கட்டி மேய்க்கிறதுக்கு நான் என்ன பப்புன்னு நினச்சேன், ஹெட் மாஸ்டர் நினச்சியா? என்னப்பா எனக்கு போடுங்கப்பா. இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அருமை அண்ணன் எம்கேஆர் அண்ணன் அவர்களுக்கு கிராமத்து சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. போதும் போதும் போதும், நாடகத்தை கருத்து போறாதா, போதும். பொன்னாடையை போத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம், மாமை மச்சான் அண்ணன் தம்பி என்று பழகக்கூடிய, பழக்கத்துக்காக உயிரை கொடுக்கக்கூடிய, சிவனுக்கே கண் கொடுத்த கண்ணப்புற குலம். யாரு வந்தாலும் பசிக்கு உணவு கொடுக்கக்கூடிய இந்த பெரும்பிடுகு முத்திரையர் வம்சத்துக்கு நான் வருகை தந்தை நினைத்து தமிழ் பாடி கிராமத்தார்களுக்கும் நாடகத்தை நடத்தக்கூடிய எம் இருளன் சோசியர் மகன்வழி பேரன்மார்கள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றி, வணக்கம் வணக்கம். பொன்னாடை அப்படின்றது பெரும்பாலும் இந்த ஒயிட்டு துண்டு எடுக்காதீங்க. அதே கட்டி குளிக்கும் போது எல்லாமே தெரியும். இல்லை தாப்பா போட்டு குளிச்சா எதுவும் தெரியாது. ஆனால் கலர் துண்டு நீ நாங்கள் முண்டமாக தானே குளிப்பேன். எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தியா அவனை? ஏன்னா இதில் என்னென்னா ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர் தொட்டி கட்டி விட்டாங்க. அவங்களால சோப்பு போட முடியாமல் சில பேர் துண்டை வச்சுட்டு அதக்குவேன். ஹலோ ஹலோ, சில பேர் இதில் சட்டியோட குளிப்பேன். அந்த சட்டியில் மட்டும் 250 ஓட்டை இருக்கும். அது குளிச்சானடா குளிக்காட்டா. ஹலோ ஹலோ அண்ணே, எங்க ஒரு கிணத்து வெடி வச்சு விடு. ஐயா தம்பிகளா அரே, ஏன்னா நீங்கள் அத்தனை பேருமே அமைதி காத்தாத்தான் நான் இந்த பேமெண்ட்டை காக்க முடியும். ஆனா உன் அறிவுக்கு நீ இங்க இருக்க கூடாது. இங்க உட்காந்தா என்ன தெரியும், பெட்டிக்காரன் குண்டியை பார்த்துட்டு போயிடுவாங்க. அவன் ஏற்கனவே பெட்டிக்காரனுக்கு இந்த சிமெண்ட் மூட, அவன் முண்டை சேரில் சின்ன சேரில் உட்கார முடியாதுப்பா. இந்த ஒடிக்கு அன்னைக்கு ஒரு சேரில் உட்காந்தே பிடிச்சிக்கிருச்சு. அது தெரியாமல் முண்டை ஒன்றுக்கு இருக்க போனேன். 2 கிளவி பின்னாடியே போச்சு. நான் சொன்னேன், ஏத்தாய் அவன் ஆம்பளை பையன் ஒன்றுக்கு இருக்க போறேன், நீ எங்கே போற? அந்த சேரு ஏன் சேரு தம்பி, அதை பிடிங்கி கொடுக்குறான். இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? எல்லாரும் வெத்தலை ஓடுவே இல்லை. எவ்வளோ ஓடுவீங்க? 50 கிராம் 100 கிராம் வெத்தலை ஓடுவேன். இந்த மிருதங்காரனை பார்த்தேன்னா 1.5 கிலோ 2 கிலோ நம்ம வெள்ளாட்டம் குட்டிக்கு அகத்துக்குள்ள கட்டின மாதிரி மொச்சக்குன்னு மிண்டு. அன்னைக்கு ஊர் தலைவர் மேலே துப்பி விட்டேன். உன்னை விட்டு ஊரில் காசு தெரியாமல் நான் காலில் விழுந்து கிடந்தேன். சுச்சுக்க வெக்கமே இல்லாமல் ஈகி சிரிக்கும் போது அழகாத்தாண்டா இருக்கு. என் அன்பு உறவுகளே, நாடகம் என்ன நாடகம் கூட தெரியாமல் சில பேர் வந்திருப்பேன். உண்மைதானே? மகமாய் இல்லடா மண்ரோட்டு மண்டை ப்ரோ, வள்ளிதிரும நாடகம் ப்ரோ, வள்ளிதிரும நாடகம். இந்த வள்ளிதிருமணத்தில் முருகன் வர்றாருல, அவர் ஏன் வேலை மட்டும் இருக்க பிடிச்சி கிடக்காரு யாருக்கா தெரியுமா? ஏன்னா அப்போ ஆடியன்ஸே இருக்க மாட்டேங்க, பயத்தில் இரும்பு பிடிச்சிக்கிட்டே அப்படி நிற்பார். தமிழ் கடவுள் முருகனை பார்க்க இந்த கலையில ஆள் இல்லை. பப்புன் டான்ஸ் உலகமா போச்சு. காரணம் என்ன? இன்னைக்கு வந்திருக்கு ஒரு டான்ஸ், செய்யப்பிரியா. வெள்ளி செவ்வாய் செய்ய வரியா? செய்யப்பிரியா. ஆனா பட் இவன் அடுத்த முண்டாட்டி யூடியூப்லேயே நெருங்கி நான் டொங்காஸ் லாக் இல்லை நெருங்கி கட்டுப்பிடிக்க முடியாது. அப்படி நெருங்கி கட்டி பிடிச்சா புரிச்சேன் அறுவாள் எடுத்துட்டு வரேன். அதனால தான் என்னுடைய சைத்தான் மருதமணியை ஏவி விடுவேன். அவன் வெதரில் புரிச்சை எத்தனாலும் அவனை அனாதையாக கொண்டு எரிச்சிருக்கு. நீங்கள் உட்காந்துருக்கேன் என்ன உள்ள போய் உட்காரு. டான்ஸ் லேடிஸ் போ ப்ரோ. வேண்டாமா? ரொம்ப வலிக்குதா? மெதுவாக செய்வா. நான் என்ன பேசுகிறேன்னு ஒன்றுமே எனக்கு புரியலை. நீங்கள் ஆச்சரிச்சுக்கங்க. இல்லைன்னா நீங்கள் 4 பேரும் போய் எல்லாருக்கும் கம்பு கூட்டில் கிச்சு கட்டிட்டு வாங்க. ஒரு சாங்கு பாடிக்கிறேன். ஹலோ. பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம்
மன்னன் வந்த நேரம் நாளைகளை நாங்க மலைகளை போட்டு கட்ட வாரோம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானா போறோம் ஐயப்பா அலைகளை போட்டுக்கிட்டு வாரோம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம் கொல்லிமலை ராணிமலை பிறகுமலை அஞ்சு மலை கொல்லிமலை, ராணிமலை, விறகுமலை, அஞ்சுமலை. கொல்லிமலை ஏன் ராணிமலை ஏன் அஞ்சு மலை பாருங்க அந்த ஜெயபுரியா கிளம்பி வர சொல்லுங்க அஞ்சுமலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க பம்பா நதிக்கரை போறோம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா கார்த்திகை மாசத்தில வாரோம் அந்த சிவபெருமான் மைந்தனை பார்க்க போறோம் ஐயப்பன் கார்த்திகை மாசத்தில வாரோம் அந்த சிவபெருமான் மகனை பார்க்க போறோம் பம்பா நதிக்கரை போறோம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரோ சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பன் முருகன் எல்லா ஜாமிக்கும் எப்போ மாலை ஓடுவீங்க கார்த்திகை மாஜா இந்த மாலை ஓடுற அன்பர்களே நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் மாலை ஓடுங்க மாலை ஓடும் போது முத நாள் நல்லா தண்ணி அடிச்சுக்கோங்க உண்மைதான் மாலை ஓடும் போது முத நாள் நிறைய போதையில் போய் பாற்றி வைப்பேன் நாளை காலையில் மாலை ஓடணும் அப்போ எதுக்கு நீ மாலை ஓடுற மாலை ஓடும் போது மட்டும் தண்ணி அடிக்கக்கூடாதா மற்ற கணேஷ் கோயிலை போடலாமா சீரட்டு அடிக்கலாமா வெத்தலை ஓடலாமா இதெல்லாம் ஜாமி ஏற்றுக்கிறோமா இங்கே வாரு மண்டி ஓட்டுக்கிட்டு தூண்டி ஓடுறத ப்ரோ எப்படின்னு டீ புல்லு மட்டும் 8000 ரூபா கொண்டு வந்துடுவேன் ஏன்னா கொண்டு வந்து இறச்சிக்கிட்டு இருக்கிய உள்ள ஆளுகிட்ட கொடுக்குறியா பீரோவில் திறந்து ஊற்றிட்டு எங்கிட்டோ சரிதான் ஆனால் தமிழ் பாடியில் இன்னைக்கு டீ கடை வச்சுருக்கவங்க அடுத்த வருஷம் நீங்கள் ஆடி கார் வாங்கிடுவீங்க உண்மைதான் நான் வரும்போது டீயே கொலன்னு தான் இருந்துச்சு இப்போ கூட்டத்தை பார்ப்பாரு டீ கடைக்கார் வீடு சென்ட்ரிங் போடணும் ஏய் அழகரு ஓசை கொண்டு வந்து அப்படியே பாலுக்கு ட்ரம்முக்குள்ளே விடுறான் அப்படியே ஓசை கொண்டு வந்து பால் செடிகளை விட்டு அதில் நாடத்துக்கு வர்ற ஆளுகள்லாம் இந்த கட்டிங் போட்டு வர்ற ஆளுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது அந்த டீயை குடிச்சு விட்டு பூஸ்ட் சூப்பர்னே டீ கடைக்காரன் உதஞ்சிருவேன் என்னடா அது நம்ம டீ தானடா ஓட்ட பூஸ்ட்ன்ற அதே மாதிரி கலப்படம் இல்லாத பொருள் இந்த உலகத்தில் இருக்கா கிடையாது கலப்படம் இல்லாத ஒரே ஒரு பொருள் உயிரை காப்பாற்றக்கூடிய பொருள்னா பெத்த தாயினுடைய தாய்ப்பாலை தவிர அத்தனையுமே கலப்படம் இப்போ தாய்ப்பால் கொடுக்குறதுக்கே பொம்பளை சங்கடப்படுதுங்க 4 லிட்டரு ஆரோக்கிய பாலை வாங்கி சுடு தண்ணியில் கலந்து 2 லிட்டரு பவுண்டா கேனில் குளம்னு டப்புன்னு அடித்து லப்பரை மாட்டி பிள்ளை வாயில் வச்சுட்டு போயிடுது அவன் சாயந்தரம் தெரிஞ்சு சுவஞ்சு நைட்டு தான் அவன் வந்துடுறானே மிச்சப்பாலை லைன் பண்ணேன் கப்ளிங் இந்த ஓஸ் இந்த டாக் புருஷன்னு சொல்ல வரேன்டா கேனப்பைய மேனே பெட்டிக்காரன் மண்டே எல்லாரும் நல்லா பாருங்க நம்ம கோயிலுக்கு விட்டுருக்க காக்கடா மாதிரியே இருப்பேன் இந்தா அப்படியே ஹாய் ப்ரோ ஹாய் நீங்கள் அத்தனை பேருமே சந்தோஷமாக சிரித்து கொண்டு 100 ஆண்டு காலம் வாழணும் என் அன்பு தாய்மார்களே உங்களுக்கு இரவு பகல் பாராம வெயிலையும் மழையிலையும் விறகு வெட்டி நிமிர்ந்தால் வேலை பார்த்து கொத்தனார் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டி உங்களை காப்பாற்றக்கூடிய கணவரை நீங்கள் தயவு செய்து விட்டுறாதீங்க. அத்தான் அவங்க தான் இந்த பொம்பளையால் பேசுவார். அவங்க என்ன கிழிச்சாங்க வந்து சொல்கிறாங்க. ஏன்னா கணவன் என்பவன் மெருதாக இருப்பான், குட்டே பிஸ்கட் மாதிரி. நீ நினச்சி சாப்பிட பயன்படும்.
அதிகாலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு விட்டு புருஷன் காலை எங்கன கிடக்குன்னு கவக்கம்புட்டை கிளச்சு அவன் காலை தொட்டு கும்பிட்டு போய் அடுப்பு பற்றவை. நீ எங்கேயோ இது பண்ணுற? இப்போ புருஷன் கிளம்பிடுறாங்களே 3:45 அன்னைக்கு ஒருத்தன் போய் பாத்ரூம் தெரியாமல் பிரிட்சில் ஒன்று கடிச்சு பிரிட்சில் இருக்க தக்காளி கத்திரிக்காயெல்லாம் மிதந்து ஓடி படுத்து கிடந்த சின்ன பையில அரிச்சிட்டு போய் காவாயில் தள்ளி புறமே அப்படித்தான். இப்போ ஆம்பளை பொண்டாட்டி காலில் கும்பிட்டு விழுகிறேன். ஏய் பூங்கோத 100 காசு ஏறி இருக்கா? உடனே இவுக அதுக்கு என்னவா இலவு மயனே, உனக்கு என்ன அதுக்கு ஒரு 200 ரூபா கொடு, கையெல்லாம் நடுங்குது, கட்டிங்க போட்டு வரேன். ஆனால் சரக்கு கூட எங்கேயும் வாங்கி விடலாம், இந்த கணேஷ் போயில வாங்க முடியாது. இந்த கூட்டத்துக்குள்ளே நிறைய பேர் கணேஷ் போயில போடுவீங்க. அந்த கேட்குற நீ ஒரு ஆள் போட்டு உன் வாய் பொத்துரும். இந்த கணேஷ் போயில போடுற அன்பர்களே, ஒன்றும் பாக்கெட் எடுத்து இப்படி கொட்டிக்கிட்டு இப்படி போடுங்க, இப்படி போடுங்க, இங்கே வச்சு போடுறான்டா. போடும்போதே பெரிய பில்டப் பண்ணுவாங்க. இந்த போடும்போது ஆக்ஷனை பார்த்துருக்கியா? கையிலேயே தூக்குவேன், சட்டிக்குள்ளே மடித்து வச்சுருப்பேன், இப்படி எடுத்துக்கிட்டு போடுற ஆள் நான் கவனிச்சிருக்கேன். இந்தா இதை ஊதுவேன், பாக்கெட்டை போட்டு ஊற்றுவேன், 2 மாடு செத்து போகும். சமையல் பண்ணுற ஆளுகள்லாம் தயவு செய்து, குழந்தைங்கள் பெரியவங்க எல்லாருமே உணவு சாப்பிடுவாங்க. உணவு ஆரோக்கியமான ஒரு பொருள். அதை தயாரிக்கக்கூடிய அன்பு உறவுகளே அந்த நேரத்தில் இந்த மாதிரி கணேஷ் பயில போடாதீங்க. கணேஷ் பயிலை போட்டுக்கிட்டு நீ குடலை கூட்ட கின்ற வாணி அதிலே வடியுது, அதெல்லாம் செலுப்பிட நாங்கள். அதே மாதிரி எந்த இடத்துலையும் 5000 10,000 மொய் எழுதுனாலும் இன்னைக்கு கல்யாண வீட்டில் கியூவில் நின்று தான் சாப்பிடணும். 10 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன், நம்மளால் பின்னாடியே நின்றுக்கிட்டே இருப்பேன். அது நம்ம நினைக்கிற இடம் பிடிக்க நிற்கிறாங்க, இடம் பிடிக்க நிற்கல, அவனுக்கு வைக்கிற வெஞ்சனம் பூரா நமக்கு வைக்கிறாங்களா எல்லாத்தையும் பின்னாடி நின்று நோட் பண்ணுவேன். குடல், கறி, சிக்கன் ஒன்று இல்லைன்னா பாஞ்சிருவேன். ஏன்டா நான் அவ்வளோ மோசமான டேப்பில் தள்ளி விட்டு பாஞ்சு உருண்டு கடைசியில் பார்த்தா எழுதுகிற மொய் 100 ரூபாயா இருக்கும், அதையும் வீட்டுக்கு கொண்டு வருவேன். இந்த நாடு அப்படி கெட்டு போச்சு. சமீபத்தில் கள்ளக்குறிச்சி எல்லாரும் தெரியும், கள்ளக்குறிச்சியில் 55 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்க. ஆனால் புருஷன் முண்டாட்டிலாம் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. ஆனால் கள்ளச்சாராயம் குடிச்சு அன்னைக்கு அவன் செத்து போனேன். நம்ம கண்ட சரக்கு அடிச்சு போக போக அது பெரிய விஷம். தயவு செய்து குடிக்கிற நண்பர்கள்லாம் உள்ள யாருப்பா சத்தம் போடுறது? ஐயா ஐயா, இது நாடக மேடையா இல்லை பஸ் ஸ்டாண்டா? ஏண்டா லகுடு, நீ என்ன உன அருண் யாருக்கு வர சொல்லு. அதுக்கே உள்ள வர பொம்பளை பார்த்தே வருவியா? ஹலோ, அந்த கேட்டுக்கு முன்னாடி முள்ள வட்டி அடைங்க ப்ரோ. என்ன என்ன இருப்பா கபடி பிள்ளையர் மாதிரி இருக்கு, நீ பாட்டு பாஞ்சு விடாத. என்னாச்சு? ஆஃப் பண்ணிடுவா. இரு தம்பி, என்ன தம்பி? மருதமணி 2 பேரும் என்ன பண்ண போற? இரு தம்பி, பதச்சம் இல்லாம எனக்கு பயந்து கிடக்குடா. என்னடா அது? இருங்க ப்ரோ. என்ன சரி, மாலை ஓடணும். கார்த்திகை மாதம் மாலை ஓடுவான், மாலையை போடு. நீங்க யாரு தம்பி? கோபாலபுரம். உங்க பேரு? ராஜேஷ் கண்ணன். யார் பேருக்கு அர்ச்சனை பண்ண? அத்தி தண்ணியை ஊற்றி காத்துக்க விட்ட கோபால கண்ணன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. இந்த மாலையை கொண்டு விற்கலாம் பார்க்குறியா? மருதமணி உள்ள படுத்து கிடப்பேன், போட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் அழுதுட்டு போ உள்ள போய் 5ஆம் நம்பர் ரூம்ல போய் படு போ. இவன் எதுக்கு தூக்க வரிச்சல வந்தேன்? என் அன்பு தம்பி பாசத்தோட இந்த பூவில் தண்ணியை ஊற்றி காதுக்குள்ளே ஊற்றிட்டானடா. மலர் மாலை இனத்தை கௌரவப்படுத்திய அன்பு தம்பி பாசம் சரி. அதை என்னப்பா அந்த 4 பேர்த்த அப்படியே கூட்டிட்டு வா. டேய், காசு இருந்தால் மட்டும் வர சொல்லு, நான் வெட்டி விடுறேன். நீ மாலையும் துண்டையும் போட்டு போய் நான் அன்பாளையத்தில் கடை ஓட்ட வைக்க போகிறேன்னா, காசு இருந்தால் ஏழைவாளைக்கு உதவி செய்ய வர சொல்லு. அருண் வர சொல்லுங்க ப்ரோ. டாமி
டாமி கம் கியர். கிரச். கிரச். ஏ சவுண்ட் நல்லா இருக்க. கிரச். அடுத்த கூலிச்சாமி நீதான். என்னுடைய அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001. ஏன் சரி சரி சரி. இது என்னடா பதட்டப்பட்டுக்கிட்டே வர்றியா? என்ன பயமுறுத்துறானே. மறக்க முடியாத என் தமிழ் பாடி பெரும்புடுகு முத்திரைய வம்சத்தில் பிறந்த என் அன்பு இளைஞர் சார்பாக ரூபாய் 1001 நன்கொடை கொடுத்த தமிழ் பாடி இளைஞர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். ஏதாவது செய்வேன். நீ நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கிய, எதுக்கு வந்த ப்ரோ? மைசெட்டு போடுற வேலையை மட்டும் பார்க்கணும், சிரிக்கக்கூடாது. வாலியம் வைங்க ப்ரோ. கேட்குதாப்பா? பேசுவேன்மா. ஹலோ, ஒரு சாங் பாடுவோமா? ஆமா, பெரும்பிடுகு முத்திரை ஐயா புகழை பாடி விட்டு. ஹலோ ஹலோ. தமிழ் பாடி கிராமத்திலே இருக்கிற சமுதாயம் முத்துரையர் வம்சமையா. முத்துரையர் வம்சந்தான் பட்டி தொட்டி சொலிக்கீதையா. தமிழ் பாடி கிராமத்திலே இருக்கிற வம்சமையா. முத்துரையர் வம்சந்தானையா. முத்துரையர் பட்டி தொட்டி ஒலிக்கீதையா. உங்கள் புகழ் பட்டி தொட்டி ஒலிக்கீதையா. சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணபுர வம்சமையா. சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணபுர வம்சமையா. தமிழ்நாடு மெரலோரையா. முத்துரைய வம்சந்தானே இருக்கோதையா. தமிழ் பாடி கிராமத்திலே இருக்கிற வம்சமையா. முத்துரையர் வம்சந்தானையா. பெரும்பிடுகு ஆட்டுக்காக வாழ்ந்தாரையா. திருச்சி கோட்டையிலே சிங்கக்கொடி பறக்குதையா. திருச்சி கோட்டையில சிங்கக்கொடி பறக்குதையா. பறவையும் நானும் ஆடுறா. பெரும்பிடுகு வம்சத்தான சொலிக்கீதையா. தமிழ் பாடி கிராமத்தில் இருக்கிற வம்சமையா. பெரும்பிடுகு வம்சந்தானையா. அம்பலகார பட்டப்பட்ட இனந்தானையா. பசி என்று வந்தவருக்கு உணவளித்த வம்சமையா. பசி என்று வந்தவருக்கு உணவளித்த வம்சமையா. பாசங்கட்ட யாரு இல்லையா. முத்துரைய சமுதாயம் போல பழக இல்லையா. தமிழ் பாடி கிராமத்தில் இருக்கிற சமுதாய முத்துரையர் வம்சந்தானையா. முத்துரைய புகழ்தான் பட்டி தொட்டி ஒலிக்கீதையா. முத்துரைய புகழ்தான் பட்டி தொட்டி ஒலிக்கீதையா. தமிழ் பாடி பார்த்தசாரதி இளைஞரணி சார்பாக
பொன்னாடி போத்து கௌரவப்படுத்தி அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி. வணக்கம் வணக்கம். ஹலோ ஹலோ எக்கோ இருக்கா? சாமியை கும்பிட்டு ஆரம்பிக்க போறேன். ஹலோ 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 வடக்கே வளநாடு வழிகொண்ட நன்னாடு தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தட்சிணா பூமி ஆறாம் பலி கொண்ட 7000 பண்ண மேற்கே மலையாள அது மலையாள நாடு. அந்த மலையாள நாட்டுல அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல மலையாள நாட்டை எனக்கு அப்புற ஆட்சி செய்ய ஒரு வாரிசு இல்லை. எனக்கு ஒத்த பிள்ளைய மடிப்பிச்சையா தார வார்த்து கொடுடா என்று சொல்லி கேட்க அப்ப காசி விஸ்வநாதன் சொன்ன சொல்ல நான் 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்துவாரே. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார தார வாக்குறேன். இது மலையாள நாடு கொண்டு சென்று வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தார வாக்க. ஆனா முப்போக விளையக்கூடிய மலையாள சீமை இந்த 60 பிள்ளையும் வளர வளர கடும் பஞ்சமடைய அங்கே பயிரெல்லாம் கருகுது, அங்கே விலங்கெல்லாம் ஜாகுது. அப்ப மலையாளத்து அரசே இந்த பஞ்சம் வர காரணம் என்ன? அப்ப எத்தனையோ கோடாங்கிய கூப்பிட்டு மலையாள நாட்டுல மண்டு குறி வாத்தாலும் அங்கே உடுக்க உடச்செறிஞ்சிரும். அப்ப இந்த குறி சொல்ல ஆளு இல்லையா? அப்ப கொசு உண்டு கோடாங்கிய கூப்பிட்டு மலையாள நாட்டுல அதிகால 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி வாக்கையில அந்த கொசு குண்டு கோடாங்கி சொன்னானா இது பொல்லா கருப்புடா, இது 6 அடி வெங்கடா, இது 1000 யானை கொண்ட பழமுடா. இந்த கருப்பு சங்கிலியில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது. இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்ல அந்த கருப்பனை விரட்ட வழி தெரியாம மலையாள நாடு கண்கலங்கும் காலம். அப்ப ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு மலையாளத்தை அடைச்சிட்டான்டா கருப்பனை. கருப்பு உச்சி நல்ல நேரம் 1 மணிக்கு என் கருப்பன் பெட்டி வருதுடா மலட்டாட்டு தண்ணியில. அப்ப பெட்டி காத்துல அலமோதி வரையில என் கருப்பனுக்கு தமிழ்நாட்டுல எந்த திசைக்கு போக என்று தெரியாம அப்ப அழகு மலை வனக்காடு என் அருவி மலை சொங்க அந்த அழகு மலை எல்லைக்கிட்ட அந்த 18ஆம் படி கருப்பு துள்ளிவடா. அப்ப 18 திருடர்களும் அந்த அழகு மலையை கொள்ளையடிக்க வருங்கால. அப்ப என் கருப்பன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயிலை நோக்கி. அப்ப அந்த 18 திருடர்களையும் படிக்கட்டாக்கி உட்காந்துட்டான்டா 18ஆம் படியாட்டா. என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி இந்த தமிழ் பாடி மக்களை காத்து கொண்டிருக்க என் பொல்லாத மந்த குமரனையும் என் மந்தையம்மனை வணங்கி என் ஒத்தாக்காலே ஜப்பானியே உனக்கு ஒரு கால நொண்டியடா என் நொண்டி சோனையாவை வணங்கி இன்னும் கொஞ்ச நேரத்துல புறப்படும்டா கருப்பேன் குதிரடா. என்ன கரத்திலும் பொன்னலாங்குடி விருதுநகர் மாவட்டம் திருச்சி வட்டம் தமிழ்பாடி கிராமத்திலே எழுந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற கண்ணப்புற உள்ள ஒரே முறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ மந்தகுமரன் சுவாமி வையாசி கலரி உற்சவத்தை முன்னிட்டு குத்த வேணா நானா கராட்டக்காரனா கொடுப்பா கையில கொடுப்பா. சரி போய் கதவல் தட்டு போடு. அம்பளிப்பழத்தை பருவப்படுத்தி அன்பு அற்புக்கு அவர்களுக்கு நன்றி. வையாசி பொங்கலை முன்னிட்டு எம்
தமிழ் பாடியின் அன்பு பிரதர் சார்பாக பொன்னாடி போத்து கௌரவப்படுத்தி இந்த நல்ல இதயத்துக்கு நன்றி நன்றி நன்றி. அவன் மசுரை பின்னாடி வெட்ட சொல்கிறான். அதனால அட்டைப்பூச்சி படுத்துற மாதிரி என்ன டிசிப்ளின் ப்ரோ. ரூம் பாய் எம் இருளன் சோசியர் மகன் மகள்வழி பேரன்கள் மகன் பி இந்திகா ஸ்ரீக்கு நடத்தும் பிரார்த்தனை இடமாக இன்றைய தினம் குதிரையை காணாம். என்னது குதிரையை காணாமா? என்னண்ணே குரோதி வர முண்டை ஒண்ணுமே. ஹலோ ஹலோ ஹலோ. ஆனி மாதம் 12ஆம் தேதி 6 6 இல்ல 4 இங்கிலீஷ் தெரியலனா ஏன் ப்ரோ வர்றீங்க? 26/6/2024 புதன்கிழமை இரவு சரியாக 10:00 அளவில் 10 மணி அளவில் அப்படி சொல்லிக்கிட்டே அருள்மிகு ஸ்ரீ சந்தனமாரியம்மன் கோயில் முன்பு அமைந்துள்ள சிங்கார கலைஞர்கள் மதிமரியாதைக்குரிய திருச்சுழி காவல்துறை சார்பாய்வாளர் அவர்கள் தலைமையிலும் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் ஊர் அம்பலகாரர் மற்றும் ஊர் மெய்யன்பர்கள் ஊர் பொதுமக்கள் ஆகிய முன்னிலும் எம் தவமணி எம் சத்திவேல் எம் விஜயகுமார் மற்றும் எம் இருளன் சோசியர் குடும்பத்தார் நடத்தும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு கொஞ்ச நஞ்சம் கிடையாது 250 கிலோமீட்டர் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்திலிருந்து ஒரு மகேந்திராவேனை வாடகைக்கு எடுத்து மகேந்திராவேன் வீட்டு வேர்னு வந்து இங்கே குடும்பத்தாரில் போட்ட சாப்பாடை சாப்பிட்டு இங்கே பவுடர் போட்டு நடிக்கக்கூடிய நாடகம் சரி வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த வி.கே. ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க குயிலினும் இனிமையான கோகிலவாணி எத்தனையோ வள்ளியை நீங்க பார்த்துருப்பீங்க, பெரியவங்கெல்லாம் உட்காந்துருக்கீங்க. ஆனால் வந்திருக்கு வள்ளி பாடக்கூடிய ஒவ்வொரு பாட்டுக்கும் உங்களை அறியாமையே கைதட்டுவீங்க. மருதமணியா ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு ஒரு கட்டியும் கொடுத்துட்டு வா. அவன் சரக்கை விட்டு 20 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு மருதமணி எத்துல பாருவேன். நீ ஏவி விட்டு போற அவனை 5 கூடத்துல ஒன்னே அடிப்பேன் கருத கட்டு மாதிரி. பாசத்துக்குரிய அன்பு சகோதரி எங்களது கம்மங்காடு ராசாத்தி அவர்கள் பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கொன்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு நல்ல மனிதன், ஒரு இரக்க சிந்தனை உள்ள மனிதன், என்னுடைய நண்பன். அந்த இரக்க சிந்தனை அன்பு எங்கே இருக்கும்னா இந்த வம்சத்திலே பிறந்தவன் தான் உள்ளே இருக்கிறான். எங்களது வையாபுரியை சேர்ந்த செந்தில்குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய அன்பு தம்பி வந்த 2 ஆண்டுகளில் இத்தனை இளைஞர் மத்தியிலே இவன் முகம் நன்றாக தெரியும் இந்த போண்டா மண்டையன். ஆனால் வளர்த்து விட்டு அண்ணனும் கூட பார்க்காம கோத்தாங்கம்மான்னு வைரான். ஓகே ப்ரோ. என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி.ஆர். மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தா தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா.
கடவுளுக்கு மனது வந்து தூது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு. ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா, தெய்வத்தின் சாட்சி அம்மா. ஆண்டவன் அறியனென்று ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனென்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறியனென்று ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனென்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மனிதனமா மயங்குகிறேன். தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லை, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லை. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி, தெய்வத்தின் சாட்சி அம்மா. நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உண்மையின் சாட்சியம்மா. அதுதான் 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 சாட்சியம்மா. மிருதங்க சக்கரவர்த்தி, மிருகத்துவான், கோடையீடு குமரன், பாசத்துக்குரிய எனது அன்பு அண்ணன், மணப்பாறை அருகாமல் உள்ள கோயிலுப்பட்டியைச் சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை நங்கு நங்குன்னு அடிப்பார்கள். போதும் போதும் போதும். போதும் போதும் ப்ரோ. போதும் போதும், நீ விடிய விடிய நங்கு நங்குன்னு அடிப்ப போதும். ஏன்னா ஒரு வான ஜோத்துக்கு ஒரு ஜோறு தான் பதம். நீ எல்லா பாட்டுக்கும் வாசிக்க தெரிஞ்சதுனால தான் உன்னை தமிழ் பாடி மக்களை பார்க்கணும் மட்டும் உன்னை போட்டிருக்கேனே. சில மிருதங்காரர்கள்லாம் 12 மணி நேரம் அடிக்கிறேன். நான் கட்டிங் புத்தின்னு ஊருக்காரன் 2 வந்துச்சுட்டே அவன் நிறுத்தி சொல்கிறேன் அந்த மிருதங்காரனை. அப்புறம் தலையை கீழே ஓட்டுக்கிட்டு என்னன்னு கேட்டா வயிறாக நீ சூப்பர் ப்ரோ பல்ல கட்டு பலவாத்திய மன்னன் இங்கே உட்காந்துருக்கங்க அண்ணே. உங்கள் மத்தியிலே ஒரு ஆல்ரவுண்டாக தான் தெரியும். ஆனால் அன்பு உறவுகளே, இன்னைக்கு தமிழ் பாடியில் இந்த முத்துரையர் சமுதாயம் இந்த 10 கலைஞரை வாழ வைத்து கொண்டு இருக்கிறவங்க அத்தனை பேர் பாதத்துக்கு நன்றி. என்னையை பொறுத்தளவு நான் பேர் வாங்கிட்டாலும் இந்த மாதிரி கலைஞர்களை தான், கஷ்டப்படக்கூடிய கலைஞரை தான் வளர்த்து விடுவேன். ஏன்னா நல்லா பேரும் புகழும் வாங்கினவங்க எங்கேயாவது நடிகர்கள் பொழைச்சிக்கிடுவாங்க. இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னா இந்த தமிழ் பாடி இந்த பிரார்த்தனை நடத்தக்கூடிய குடும்பத்தாரை கொடுக்கக்கூடிய காசை ஒரு 10 நாளைக்கு இந்த குடும்பம் வயிறார கஞ்சி குடிக்கும். உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணே. இன்றைக்கி எல்லாருமே புதுசாக பாடம் படித்து ஆல்ரவுண்டு நடிகர்லாம் வர்றாங்க. ஆனால் நாடக கம்பெனி இருந்த இடம் உங்களுக்கு தெரியாது. திண்டுக்கல் அங்கு விலாஸ் நாடக கம்பெனியில் ஒரு திறமையான ஆல்ரவுண்டர்னா இங்கே அமர்ந்திருக்கின்ற எங்கள் அண்ணே திண்டுக்கல் ராஜேந்திரன். இந்த வயதிலையும் உழைத்து தன் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய இந்த தமிழனை தமிழ் பாடி மக்களும் என் இளைஞர்களும் இந்த எம்கேஆர் தலைவனங்கிற அண்ணே வாசிங்கண்ணே.
இவ்வளவு நேரம் நான் இவனை பார்க்கலையே. நீ என்னடா அகோரி கலையரிச்ச மாதிரி இருக்க என்னடா? அவன் தானா? அத்திவன் ஊட கருத்து போடுவான்டா. காலையில் கொண்டு இவனை வந்து அறந்தாங்க பக்கம் விட்டுருங்க. அவனை கைதட்டலாம், ஆல்ரவுண்டுக்கு ஒரு கைதட்டு கூட எல்லாரும். இங்கே சிறந்த முறையிலே சீன்தாளம் அமைத்து கொண்டிருக்கின்ற அங்கே புதுக்கோட்டை அருகாமல் உள்ள புவரசகுடியில் இருக்கக்கூடிய கருப்பேன் மாரியாத்தா அத்தனை புண்ணிய திருத்தலங்கம் கோயில் அத்தனைக்குமே பூசாரி யாருன்னா தாளம் இசைக்கக்கூடிய இந்த தாள கலைஞர் சண்முகம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாமுண்ட கீரமுண்ட நீ எதுக்கு அப்படி போடுற? இப்படிலாம் போடவே கூடாது. இரும்பு தேஞ்சுன்னா இன்கம் டேக்ஸ் பதிவு பண்ணணும். இந்தா அவ்வளோதான். எப்படி போடுறேன்னு சொல்லி தரேன். நல்லா போய் வார்ம் அப் பண்ணு, ஒர்க் பண்ணு, பயிற்சி எடு. ஆனால் சத்தம் கேட்கக்கூடாது. சாமியை அழைக்க போகிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ அண்ணே, இதை வச்சுட்டு நீங்கள் அங்கிட்டு பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாம் நல்லா இருந்தால் நாங்கள் எல்லாம் நல்லா இருக்க முடியும். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். 4 பேருக்கு வணக்கங்க. வந்தமா ஆடுத படமா தாக்கல உள்ளோட்டமா இருக்கணும். அதான் நமக்கு மரியாதை. வச்சுக்கோ ஒன்று மட்டும் நெஞ்சுக்குள்ளே, வச்சுக்கோ ஒன்று மட்டும் நெஞ்சுக்குள்ளே. அண்ணா என்னம்மா? என்ன நீ பேசுனே? பேசிக்கிட்டு தானே இருக்கேன். என்ன கேட்க மாட்டேங்குதே. என்னம்மா?
இன்னும் சத்தமா இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறேன். நாளைக்கு குளுக்கோஸ் போட வச்சிடாதம்மா அண்ணனுக்கு. உனக்கே எப்படி சொன்னீங்கன்னா இப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும் அண்ணா? நம்ம ஃபேமிலி சாங் பாடு. உன்னை எப்படி வச்சு செய்கிறேன் பாரு. 2 நாளா வீட்டில் சந்தோஷமா இருந்தியா? பாடு. ஃபேமிலி சாங் பாடு. நம்ம எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு நம்ம சாங் கேட்கறதுக்காக எவ்வளவு பேர் அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் யார் சொன்னது? எனது அருமை தங்கை ஜெயப்பிரியா அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. சிரிச்சா தான் என்ன? எனக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய வெக்கப்படாம போய் உட்காருங்க. எனக்கே வெக்கமா. பிரார்த்தனை குடும்பத்தார்களுக்கு நன்றி. நான் சொல்லுவேன், எனக்கு தானே பொன்னாடை போட்டுருக்காங்க. எனக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய பிரார்த்தனை குடும்பத்தார்களுக்கு நன்றி. நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். அண்ணா தாக்கல வேற மாதிரி மாத்தி விடுவோமா? ஏ அண்ணா கேக்குதா? ஐயோ என்ன கட்ட விடுறியே, கேக்குதா? இந்த சம்பளத்துக்கு நான் அப்படி அடிச்சுக்க. நீ எனக்கு அடிச்சுக்க வேண்டியதா, நான் உனக்கு அடிச்சுக்க வேண்டியதா. நம்ம இவ்வளவு கத்திட்டு இருக்கோம், அவங்க அங்கனுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா இது என்னக்கா நீ சிட்டாண்டா ஏன் சிரிச்ச சொல்லக்கா செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா நானே ஏற்கனவே கடுப்புல நிக்கிறேன். நான் ஆற ஆட்டத்தை நீ பழிச்சுக்கிட்டு இருக்கியா? தங்கச்சி நீங்க ஆடி என்ன நக்கல் பண்றீங்க. என்னன்னு தங்கச்சி ஆடும்போது அண்ணே ஆடக்கூடாதா? அண்ணே ஆடுனா வேற மாதிரில தெரியும். அண்ணே ஆடுனா வேற மாதிரி. ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கே. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்? என்னது ஒரு முட்டத்துல ஆளை காலி விட்ட ஆளை